Let's look into the topic verb forms. Verb forms. Okay. Verbs அப்படின்னா என்ன? மெயின் verbs, auxiliary verbs பார்த்தாச்சு. அதில் verb formsனா என்ன? உங்களுக்கு ஒரு question raise ஆகலாம். verb forms என்பது என்ன அப்படின்னா tenses பேஸ் பண்ணி நம்ம verbs எப்படிலாம் கிளாஸிஃபை பண்றோம் என்பது தான் இந்த verb forms சொல்றது. இல்லைன்னா அந்த verbன்னு சொல்லக்கூடியது tenses பேஸ் பண்ணி அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். verb forms அப்படின்னு எடுத்துக்கிட்டா there are three forms. One, we call it as infinitive form. Second is past form. Third is past participle. Okay. Infinitive form na enna? Infinitive form அப்படி என்பது நீங்க ஏற்கனவே present form அப்படின்ட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. பட் அது ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா it's called as infinitive form தான். It is not a present form. So infinitive form அப்படின்னு எடுத்துக்கிட்டா we call this as a base form or V1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So infinitive form is the base form or V1. இது ஏன் presentல சொல்லக்கூடாதுன்னா நீங்க tenses chapter போகும்போது உங்களுக்கே தெரிய வரும் இது ஏன் infinitive னு பேர் வந்திருக்கு, இது ஏன் வந்து present form னு சொல்லக்கூடாது என்பது. So this is a infinitive form. Example, run. run அப்படின்னு சொல்லக்கூடிய word வந்து infinitive form னு சொல்லுவோம். next form என்பது past form. past form ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், which is an action over. இதை நம்ம V2 form அப்படின்னு கூட சொல்லலாம், but we call it as past form அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த run அப்படின்னு சொல்லக்கூடிய verb உடைய past form என்ன? ரொம்ப சிம்பிள், ran. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இதை நீங்க வேற மாதிரி படிச்சீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆர் நீங்க கரெக்டா வந்து வேர்ப்ஸை ஃப்ரேம் பண்ண முடியாது. இப்போ ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ராங் ஆயிடும். ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம் ரன் தான். ஓகே, த நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் ரன் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா ரேன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் அது ரேன் கிடையாது, ரன். ஸோ ரன் இஸ் an infinitive form, ran is a past form, past participle form என்பது பார்த்தீங்கன்னா run. உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் இப்போ வரலாம். என்ன கொஸ்டின்னா பாஸ்ட் ஃபார்முக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, இது ஏன் நம்ம V2 V3 தனியா பிரிச்சுட்டோம், ஆனா இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் ஒரு வகையான பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது. சரி, உங்களுக்கு இப்போதைக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல ஹேவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிலரிஸோட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நிச்சயமா அதை சொல்ல போனா உங்களுக்கு புரியாது. டோன்ட் வரி, இந்த டாபிக் நம்ம டீட்டெயிலாகவே டென்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேர்ப்ஸ் மட்டும்தான். ஸோ டென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே யூஸ் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட், ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ், பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக இருக்குது. ஆனால் இதுலேயும் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்ன கிளாசிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் இஸ் த ரெகுலர் ஃபார்ம். ரெகுலர் ஃபார்ம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ப், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இங்க வந்து வேர்ப் வந்து மாறவே மாறாம அப்படியே இடி ஃபார்மோட வரும். ஸோ தேர் வில் பி an ED ஃபார்ம். ED ஃபார்ம் மட்டும்தான் அங்க இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்க்ல ஆஸ்க் மட்டும் தான் இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் ஆஸ்க் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மாறல. அப்போ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே we call it as
ரெகுலர் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்னு சொல்லக்கூடியது irregular ஃபார்ம்ஸ். irregular ஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த verb மாறி வரும். ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா wrote அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து ரைட்டட் அப்படின்னு வரல. ஸோ இந்த வேர்ட் வந்து மாறி வருது. நெக்ஸ்ட் ரிட்டன் அப்படின்ட்டு இருக்கு. இங்கேயும் மாறி வருது இல்லைங்களா? ஸோ irregular ஃபார்ம்ஸ் என்பது அந்த verb ஃபுல்லாவே மாறி வரும். தட்ஸ் கால்ட் அஸ் irregular verb. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா we have weak verbs ன்னு சொல்லுவோம். weak verbs ன்னு பாத்தீங்கன்னா மூணு ஃபார்ம்ஸ்லயும் அதாவது கட் 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 V1 ஆகட்டும் V2 ஆகட்டும் V3 ஆகட்டும் இன்ஃபினிட்டிவ்ல ஆகட்டும் பாஸ்ட் ஃபார்ம்ல ஆகட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல மூணுத்துலயும் சேம் வேர்ட்ஸா தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா ரெகுலர் ஃபார்மா irregular ஃபார்மா வீக் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா they come under irregular ஃபார்ம். ரீசன் என்ன? ரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ran அப்படின்னு வேர்ட் மாறி வருது. அதே மாதிரி திருப்பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரன்னு தான் வருது. இன்ஸ்பைட் ஆஃப் இன்ஃபினிட்டிவ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் ஒன்னா இருந்தா கூட பட் நடுவில் இருக்கக்கூடிய ஃபார்ம் மாறுறதால we call it as irregular form தான். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆஸ்க் பதிலா அக்செப்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெகுலர் ஃபார்மா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இது ரெகுலர் ஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா இதோட பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இடி வரும், அக்செப்டட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் irregular ஃபார்ம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் கோ. கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து went, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து gone. நமக்கு ஜென்ரலாகவே இந்த வென்ட்டுக்கும் கானுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டோன்ட் வரி, டென்சஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சாப்டர் வந்து நம்ம டென்சஸ்ல இன்னும் டீட்டெயிலாக இது ஏன் வென்ட் யூஸ் பண்ணுறோம் ஏன் கான் யூஸ் பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வேர்ப் ஃபார்மை பற்றி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் வருதா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மூணு ஃபார்ம்ஸ்லையும் சேமாக வர மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிங்க. சரி, இங்கே இப்போதைக்கு நான் ஒரு வேர்ப் ஃபார்ம் கொடுக்குறேன். த வேர்ட் புட். புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூணு ஃபார்ம்ஸ்லையும் வந்து சேம் மீனிங் தான். அதாவது சேம் மீனிங் இல்லை, இன் டர்ம்ஸ் சேம் வேர்ட்ஸ் தான் வரும், மாறி வராது. சரி, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இது நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது ரெகுலர் ஃபார்மா irregular ஃபார்மா வீக் ஃபார்ம் என்பது. The word is telecast. Word is telecast. So telecast அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் வந்து என்ன ஃபார்ம்ல வருது? ரெகுலர் ஃபார்மா irregular ஃபார்மா வீக் ஃபார்ம் என்பது நீங்களே கண்டுபிடிங்க.